பேர் ஹரிணி. நான் 8ஆம் வகுப்பு மகர்ஷி வித்யா மந்திர் பள்ளியில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது பூமியை பாதுகாத்தல் என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். நம் பூமி நமது தாய். இந்த பூமியை பாதுகாத்தல் என்பது நமது தலையாய கடமையாகும். நம் பூமியின் தற்போதைய நிலை என்னவென்றால், நெகிழி பயன்பாடு, தொழிற்சாலை கழிவுகள், மரங்களின் அழிவுகளால் இயற்கை சமநிலை பாதிக்கப்படுகிறது. இதனால் என்னென்ன பாதிக்கப்படுகிறது தெரியுமா? காற்று, நீர் மற்றும் நிலம் பாதிக்கப்படுகிறது. நம் பூமியை பேணி பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மரங்களை நட வேண்டும், நெகிழி பைகளை தவிர்த்து துணிப்பைகளை பயன்படுத்த வேண்டும், தண்ணீரை வீணாக்காமல் சேமித்தல், மின்சாரத்தை உரிய அளவில் பயன்படுத்துதல், இயற்கை உரங்களையே பயன்படுத்தி மண்ணின் வளர்த்தன்மையை போக்குதல், இச்செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும். நம் முன்னோர்கள் இயற்கையாகிய மரம், செடி மற்றும் மலைகளை கடவுளாக வணங்கினர். நிலத்தை 5 திணைகளாக பிரித்து இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ்ந்தார்கள். பூமி இருந்தால் மட்டுமே நம்மால் வாழ முடியும். எனவே பூமியை காப்போம், வருங்கால சந்ததியை காப்போம். நிலத்தை காப்போம் என்பது வெறும் முழக்கம் மட்டுமல்ல, மனித குலத்தின் எதிர்காலத்திற்கான முக்கியமான கடமையாகும். இயற்கை மனிதனை நம்பி இல்லை, ஆனால் மனிதன் இயற்கையை நம்பிதான் வாழ்கிறான். மரத்தை அழித்து வீடு கட்டாமல் அதை அணைத்து கட்டுங்கள். பசுமை எங்கோ வளமை அங்கேதான் உள்ளது. நாம் ஒரு நிலத்தின் திணையை அறிந்து தட்பவெப்ப நிலைக்கேற்ப தகுந்த மரங்களை தகுந்த நிலத்தில் நட வேண்டும். உதாரணத்திற்கு, தென்னை மரத்தை வீட்டில் நட்டு வைத்தால் அதன் வேர்கள் பலமாக ஊன்றி வீட்டின் சுற்றுச்சூழலை விரிசலடைய செய்யும். ஆனால் அதே தென்னை மரத்தை நீர்நிலைகளின் கரைகளில் நட்டு வைத்தால் அதன் வேர்கள் பலமாக ஊன்றி மண்ணழிவு மற்றும் சுனாமியிலிருந்து நம்மை பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீரை பெருக்கி தரும். நிலவில் தங்க விடுதிகள் கட்ட ஏற்பாடுகள் நடக்கிறது. மனிதன் பூமி என்கிற தாயை மாசுபடுத்திவிட்டு நிலவிற்கு, அதாவது வேட்டு கிரகத்திற்கு செல்ல முயல்கிறார். எனவே நாம் மாசுபாட்டினை தடுக்க முயற்சிக்காமல் வேறு சுத்தமான இடங்களை மாசுபடுத்த தேடுகின்றோம். எனவே வருங்கால சந்ததிகள் விழிப்போடு இருங்கள், இயற்கையோடு இயந்த வாழ்வை வாழுங்கள் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.